இப்போ தான் ஆனா இருக்கு. இப்போ ஆனா இப்படி வர அப்படியே காடு. இது கடலுங்க, இது கடல். நாங்கள் வந்து அவ்வளோ தூரம் வருது இல்லை. வாங்க வாங்க கிட்ட லைட். கடலுக்குள்ளே வந்து இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ கடல்லேருந்து நாங்கள் 100 மீட்ரு வந்துட்டோம். இன்னும் போனால் 200 மீட்ரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணி கிடையாதுங்க. இது வந்து அரபிக்கடல் பாருங்க. அது வா அப்படியே வா. ஜாஸ்திக்கா யாச்சுண்ணா வாப்பா. இந்த பாருங்க தண்ணியில் இருக்கிற வந்து கப்பல் வந்துங்க. கிட்ட வாடா அடங்க. லைட் அவ்வளோ இதே வருது இல்லை. அப்புறம் இது வந்து பாருங்க தண்ணியில் இருக்க வேண்டிய கீழே அப்படியே காட்டு. தண்ணியில் இருந்துதுங்க. இப்போ தண்ணி இல்லாமல் பாருங்க. இப்போ மேலே வந்து மண்ணில் நிற்கிது. இது வந்து அப்படியே பாட்டு. இப்படி நாங்கள் வந்து 100-200 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இன்னும் பாருங்க தண்ணியே இல்லை. நாங்கள் இதுவே பகலில் தான் எங்களுக்கு வந்து உள்ள அளவு தண்ணி இருக்கும். இங்கே வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி வரும் பகலில். நைட்டுன்றதால இங்கே தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. பாருங்க கட்டாந்தர இடம் இருக்குது. கீழே கடப்போம் கட்டாந்தர அப்படி அப்படி வா. இப்படி தான் இருக்குது இதோட அரபிக்கடல். இது வந்து அரபிக்கடல். கத்தாரில் வந்து ஷமால் என்ற ஒரு பகுதியில் இந்த கடல் ஓரத்தில் நின்று இப்போ இந்த கவர் நாங்கள் ரெடி பண்ணின்னு இருக்கிறோம். பார்த்துருங்க பாப்பா. பார்த்து சுனாமி வந்து போதுனா அவ்வளோதான். சுனாமி வரத்துல இங்கே சான்ஸ் கிடையாதுங்க. இது வந்து அரபிக்கடல்ன்றதால வந்து இங்கே இது இயற்கையாகவே வந்து ஆண்டனோட இதுன்னு சொல்லலாம். இயற்கையாகவே வந்து நைட்டில் வந்து தண்ணி குறைஞ்சி ஒரு 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குறைய ஆரம்பிக்கும். குறைய கொஞ்சம் அப்படி போயிட்டு இப்போ நைட்டில் வந்து தண்ணி வரும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குறையாது. இது இந்த அரபி சைடுன்றதால அரபி கண்ட்ரிங்க இது. இங்கே வந்து கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள் அப்படியே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த காட்டு அரபின்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருக்கிற ஆளுங்க வந்து பது, அரபியில் சொன்னால் பது, இங்கே வந்து காட்டு அரபின்னு சொல்லுவாங்க. இதில் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எப்படி பழக்கப்பட்டுக்கிட்டாங்கன்றது தெரியல எனக்கு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்க இங்கே இருந்து வாழ்ந்து இந்த பழக்கத்தில் அவங்க ஊறி போனதால் என்னமோ தெரியல. இதில் வந்து அவங்க வந்து ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. அப்படி கற்றுக்கிட்டு இதுலேயே போகிறாங்க வராங்க நைட்டில். அது நம்மளாம் இப்போ போகணுன்னு இப்போ நான் இறங்கும் போதே எனக்கு வந்து ஒரு நெருடலான நெருடல்னு சொல்ல முடியாது, ஒரு பயம் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா என்ன நம்ம இந்த அளவுக்கு இப்போ நம்ம அனுபவப்பட கிடையாதுல நமக்கு. நம்ம ஊர் பக்கம் நம்ம இருந்து கால விரிக்கூடாது. அங்கே தண்ணி குறைய வாய்ப்பு கிடையாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இறங்கும் போதே நமக்கு ஒரு பயம் வந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்தாலும் கொஞ்சம் நடக்க நமக்குள்ளே வரப்போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் ஒரு இதுவாக வந்துருச்சு. சரி, மீன் கிடைக்குமா? மீன் வந்துங்க அந்த கரெக்டான ஒரு இது மீன் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நைட்டில் வந்து பாருங்கன்னா தண்ணி குறையிறதால இப்போ இவ்வளோ பகலில் இவ்வளோ தூரத்தில் வர தண்ணி வந்து இப்போ நைட்டில் குறைஞ்சி போதில் இங்கெல்லாம். இப்போ அந்த எண்டுக்கு போனோம்னா மீனுங்க வந்து கரையிலே இருக்குது. ஏன்னா அதுங்க அந்த இடம் வந்து முதல்ல ஆழமான பகுதி தான் அதுங்களுக்கு. இப்போ போனீங்கன்னா கரையிலே மீன் இருக்கும். நம்ம சாதா ஒரு குச்சியோ ஒரு எதுவோ போய்ட்டு அப்படியே குத்தி கரெக்டாக அப்படியே எடுக்கிற மாரி ஒரு வசதி வாய்ப்போடு அந்த மீன்லாம் கிடைக்கும். அந்த இடத்துல பல வகையான மீன்லாம் கிடைக்குது அந்த இடத்துல. பாருங்கள் அந்த கப்பலுக்கும் அந்த போட்டுக்கும் இந்த போட்டுக்கும் எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் பாருங்கள். இதுலேயே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து தண்ணி இல்லை பாருங்கள். இன்னும் போகுது பாருங்கள். அப்படி பார்ப்போம் பாருங்கள். எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு லைட்டாக பாருங்கள். ஒரு நம்ம ஊர் பீச்சில் சாதா மண்ணில் கால் வச்சாலே வந்து மண் வந்து அமுங்கும். இங்கே அந்த ஒரு வாய்ப்பே இல்லை பாருங்கள். அப்படியே தண்ணி கட்டாந்தர கீழெல்லாம் பாறைன்னுவாங்க. அந்த பாறை சம்மந்தமாக அப்படியே இருக்குது பாருங்கள். அழகாக அந்த தண்ணி அப்படியே வரும்பு அலையடிச்சு அந்த இருக்கிறது அப்படியே தெரியுது பாருங்கள். அப்படி இல்லை, இப்படி காமிங்க. அப்படியே காட்டினாலே தெரியும். அப்படி பாருங்கள். பாருங்க சொன்னா இங்கே உள்ளே போயிடும் போகிறேன். இங்கேயும் போக மாட்டோம் வாங்க. சரி, ஸ்டேரிங் பிடிச்சி உக்காருங்க. எப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் கற்றுக் கொடுங்க. நம்ம குள்ளா மச்சான் இசாக்கு தெரியல பாருங்க. இது ஒரு போட். பங்காளி மத்தினுக்கு தெரியல. இது ஒரு போட்டு. இது இவ்வளோ தூரத்தில் வந்து கிடக்குது பார்த்துக்குங்க. மீன் இருக்கா பாருங்க. இதில் இதெல்லாம் இருக்காது. கை வச்சா பாருங்க. இதோட கவுரை பாருங்க எங்கே போட்டிருக்காங்க பாருங்க. நங்கூரம் சொல்லுவாங்க தெரியுங்களா? நங்கூரம் எங்கே போட்டிருக்காங்க எங்கே இருக்குன்னு பாருங்க. நங்கூரம் பாப்பா. ஆமாம், ஜாத்தாச்சு. என்னண்ணா அவ்வளோ தூரம் இருக்குதா? இங்கே இருக்குதுண்ணா பாருங்க. இதோட நங்கூரம் இங்கே இருக்கு பாருங்க. சங்கு. இந்த நங்கூரமே இங்கே கிடக்குது. இதுக்கும் அதுக்குமே 100 மீட்டர் 200 மீட்டருக்கு மேலே டிஃப்ரெண்ட் இருக்கு. தெரியாது தனியா பாருங்க.
அதை விடு பாருங்க, இது ஏதோ ஒரு பாட்டை மாரி தண்ணி அழகாக போயிருக்கு பாருங்க, அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது நாங்கள் ஒரு பகலில் வந்தால் இது வந்து சரியான முறையில் வந்து உங்களுக்கு காட்ட முடியாத ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் நைட்டில் வந்து இதை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இந்த ஷூட்டிங்கை வந்து இது வந்து அனுமதி கொடுக்குறதில்ல இங்கே வந்து இந்த கவர்மெண்ட்டு. இதை நாங்கள் யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறோம். ஏன்னா ஒரு வேளை திடீர்னு நைட்டில் ஏதாவது ஒரு பேராபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அனுமதி இங்கே. இது நாங்கள் அவங்களுக்கு தெரியாமல் நாங்கள் இதுமாரி இந்த காட்டு அருவிகள் இருக்கிற ஏரியா பக்கம் வந்து இதை வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறோம். இது வந்து இப்போ எங்களுக்கு போலீஸோ வேறு யாராவது பார்த்தாலோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு அரசு வரம்பு வரைக்கும் போகலாம். அது வந்து நாங்கள் இது ஒரு மக்களுக்கு வந்து இதை வந்து ஒரு பயன்பாட்டாக எடுத்து சொல்லணுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அரெஸ்ட் பண்ண கேள்வி இருக்குதுண்ணா. சரி, நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு இதுக்காக எடுத்து சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஒரு மிதுக்கெடுக்கிறதாக பண்ணியிருக்காங்க. சரி, இதே அப்படி போனால் மெரினா பீச் வருது சென்னையே. சரி, காட்டுங்க. சரி சரி சரி